Hello friends, welcome back to priyavijaykitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஒரு podimas பண்ணலாம். வழக்கமா பண்றதை விட கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். இது ரொம்ப மனமாவும் ருசியாவும் இருக்கும். கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி priyavijaykitchen நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. முதல்ல வாழைக்காய்க்கு தோல் சீவிடலாம். அடுத்து அதை வட்டவட்டமா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காயை வேக வைக்க போறோம். கொஞ்சமா தண்ணீர் விட்டு நறுக்கிய வாழைக்காயை சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறனால பாத்திரத்துல கரை பிடிக்காது. வேக போட்டுறலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா நறுக்கி மிக்ஸில போட்டு தட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நறுக்கி வச்சுக்கலாம். கூடவே ஒரு 5 ல இருந்து 6 பல்லு பூண்டு. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஹைல வச்சு ஒரு கொதி வரையும் ஸ்லோ பண்ணி கரெக்டா 3 நிமிஷம் தான். அதுக்கு மேல விட்டோம்னா குழஞ்சிரும். மேலும் வேகாம இருக்கிறதுக்காக உடனே வடிகட்டிட்டு தனித்தனியா பரப்பி வச்சிடலாம். இல்லைன்னா மொத்தமா ஒரு தட்டு கூட மாத்தி வச்சிருங்க. அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு இதுக்கு மண் சட்டி உபயோகப்படுத்தினோம்னா கூடுதல் ருசி வரும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 ல இருந்து 6 வெந்தயம் போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை. அடுத்து தட்டி வச்சிருக்கிற வெங்காயம். இந்த வெங்காயம் பொன்னிறமா ஆகிறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அரைச்சதை சேர்த்துடலாம். நல்லா சுருள வதக்கணும். அப்படின்னா தான் நல்ல ருசி வரும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மண் சட்டினால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறேன். மண் சட்டியில் இருக்கிற சூடே போதும் மசால் வாடை போகிறதுக்கு. இப்போ இதில் வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துடலாம். மசாலா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மூடி வச்சோம்னா போதும். மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளவுதான், சுவையான வாழைக்காய் பொடிமாஸ் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.